நம்ம வீட்டில் தோசை மாவு காலி ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் அரைச்சிக்கலான்னு விட்டுருவோம். அன்னைக்குன்னு பார்த்து தான் தோசை வேணும்னு அடம் பிடிப்பாங்க. நம்ம புள்ளி தோசை இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். 2 தடவை அலசிட்டு இது கூட 1 கப் ரவை, 1 கப் தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரவை, தயிர், அவல் இதெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சதும் 1 டீஸ்பூன் ஆப்ப கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, 1 துண்டு புளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 4 குண்டு மிளகாய், 2 வரமிளகாய், 2 பெரிய வெள்ளை வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். சட்டிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கு சூடு பண்ணிக்கலாங்க. மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா நிறைய புள்ளிங்களோட மெத்துன்னு தோசை ரெடிங்க. இந்த சட்னியோடு சேர்த்து எத்தனை தோசை சுட போகிறீங்கன்னு ரெடி ஆகிடுங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.